ஹாய், என் பேர் எஸ்டி சுஜன். சேலம் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் 12th படிக்கிறோம். நாங்கள் எஸ்ஐடிபி ப்ராஜெக்ட் பண்ணுறோம். எங்கள் டீம் பேர் வந்து ஈசிலன்ஸ். இவங்க தான் எங்கள் டீம்மேட்ஸ். என் பேர் வி தனுஷ், நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் எம் தருண் பாலாஜி, 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் வி ஸ்ரீசாந்த், நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் டி தினேஷ், நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபினான்ஷியல் லிட்ரஸி பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் வந்து பில்ட் பண்ணலான்னு இருக்கோம். அந்த ஆப் வந்து எப்படி இது பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் ஃபினான்ஸ் பற்றி எங்களுக்கு லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. நிறையா விஷயம் இருந்துச்சு தெரியாதது. ஸோ இங்கே இருக்கவங்களுக்குலாம் அது தெரியல. ஏன் தெரிலன்னு பார்க்கும்போது அவங்கள்ட்டலாம் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது இப்படி இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது, இது ஏன் இப்போ கற்றுக்கணும், அந்த ஒரு ஸ்பார்க்கே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இதை பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட வந்து இதை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்களுக்கு வந்து இது பற்றினா சின்ன ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து இனிஷியலாக அவங்க இதை பற்றி கற்றுக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு டேர்ம்ஸு இது என்னன்னு தேட போனேன் அப்படியே நான் இதுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சில இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்கும் ஃபினான்ஷியல் லிட்ரஸிங்கிறது இம்பார்ட்டன்ட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எல்லாத்துக்கும் சொல்லித்தரணும், அவங்களும் அதை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியல் பாயிண்ட்டாக நம்ம ஆப் இருக்கணும். எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் பாய்ஸ் எல்லாத்துக்குமே இது பண்ணணுன்றதுக்காக இந்த ஆப் வந்து பில்ட் பண்ணலான்னு இருந்தோம். இந்த ஆப்பில் நாங்கள் எப்படி பில்ட் பண்ணோம்னா, இந்த ஆப்பில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேம் இருக்கும். அப்புறம் வந்துட்டு அந்த கேம் இல்லைன்னா நமக்கு காயின்ஸ் கிடைக்கும். அந்த காயின்ஸை வச்சு அந்த கேமுக்கு தேவையான திங்ஸ் அந்த வேறு அடுத்த லெவல் போகிறதுக்காக திங்ஸ் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், நார்மல் கேம் மாதிரி. அப்போ வந்து இதில் போய் அந்த கிடைச்ச காயின்ஸ் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் பை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இதோட ப்ரைஸஸ் வந்து பார்த்தோன்னா, அந்த காயின்ஸோட ப்ரைஸஸ் இதில் வாங்குறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் டே டு டே. பட்டு அவங்கள்ட்ட இருக்க காயினோட ப்ரைஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ வந்துட்டு அவங்க காயினோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்காக இன்வெஸ்டிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து இல்லை கோல்டு, சில்வரு, அப்புறம் எஃப்டிஸ்லாம் இது பண்ணலான்ட்டு இருந்தோம். இதில் வந்து அவங்க காயின்ஸை வந்து பை பண்ணிக்கலாம். பை பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட காயின்ஸ் வந்து க்ரோவ் ஆகலாம், இதாகலாம். ஸோ இது வந்து நாங்கள் எதுக்காக இது பண்ணோம் அப்படின்னா, இன்ஃப்ளேஷனை வந்து டினோட் பண்ணுற மாதிரி இது வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸினா என்ன, அட்லீஸ்ட் இதில் இருக்குனாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இதை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு யூசர் நேமு அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டில் போய் கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ளே பண்ணும்போது அவங்க லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த காயின்ஸ் கிடைக்கும். அந்த காயின்ஸை வந்து யூஸ் பண்ணி அவங்க நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்காக அவங்க திங்ஸ் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஸ்டோர்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டோரில் இருக்க திங்ஸோட ப்ரைஸஸ் வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் இல்லைன்னா குறையும், டிஃப்ளேஷன் மாதிரி. ஸோ அந்த கான்செப்ட் இது பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இது வந்து இது பண்ணோம். அந்த காயின்ஸோட நம்மள்ட்ட இருக்க காயின்ஸ் அப்படியே தான் இருக்கும். பட் அது ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றப்போ அந்த இடத்துல வந்து நம்ம காயினை க்ரோ பண்ணணும்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ளே பண்ணுறவங்களுக்கு தோணணும். ஸோ அதை க்ரோ பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த இன்வெஸ்டிங்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். கோல்டு, சில்வரில் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ரியல் லைஃப்லேயும் க்ரியேட் பண்ணி ரியல் லைஃப்பில் இது பண்ணுறதுக்காக இந்த ஆப் வந்து இது பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. எங்கள் எஸ்ஐடிபி